வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன். உங்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பொங்கல் ஸ்பெஷலாக ஒரு பாரம்பரியமான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் பொரி உருண்டை. இந்த காலத்தில் நிறைய பேருக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் முன்னாடிலாம் இது ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக்கு, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த ரெசிபியை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறது இல்லைங்க, என் ஃப்ரெண்டு நிர்மலா தான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொரி உருண்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பொரி எடுத்திருக்கோம்? ஒரு 100 கிராம்ஸ்க்கு பொரி எடுத்திருக்கோம். 100 கிராம்ஸ் பொரிக்கு ஒரு பெரிய நம்ம ஊரில் கிடைக்கும் இல்லையா, அந்த மண்டவெல்லோ சைஸ் தானே, அதுதான். அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பொரி என்ன பண்ணணும்? பொரியை நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் கிரன்ச்சியா ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் எதுவும் விட தேவையில்ல, அப்படியே சும்மா ட்ரை ரோஸ்ட் தான். சும்மா ட்ரையாக ஃப்ரை பண்ணணும். கலர் எதுவும் சேஞ்ச் ஆகணுமா? கலர்ல ஒன்றும் சேஞ்ச் ஆக வேண்டாம். சும்மா ஒன்று எடுத்து வாயில போட்டு பாருங்க. நல்லா கிரன்ச்சியாக ஆன உடனே நம்ம ஃப்ரை பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடலாம். ஓ சரி, இப்போ நாங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். சொல்லுங்க. எடுத்து ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு இந்த வெல்லத்தை கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சி பாகு காக்க போறோம். ஓகே, இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அந்த பிளேட்ல தனியா பொரியெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம்? அடுத்தது இந்த வெல்லத்தை பாகு காய்ச்ச போறோம். அதுக்கு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு எவ்வளோ வாட்டர் மெஷர்மெண்ட் இருக்கா? ஒரு 100 ml தண்ணி விட்டால் போதும். 100 ml அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. நீங்கள் எடுத்துக்கிற வெல்லத்தை பொறுத்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஆமாம், ஆட் பண்ணி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சி கொதிக்க விட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சிட்டு வடிகட்டிக்கோங்க. இப்போ ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கம்பி பதம் வந்ததை எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்னு அவங்க சொல்ல போறாங்க. சொல்லுங்க நிர்மலா, எப்படி டெஸ்ட் பண்ணலாம்? கம்பி பதம் 2 விதமா பார்க்கலாம். ஒன்று நம்ம சும்மா இந்த கரண்டில இருந்து இந்த பாகை இப்படி எடுத்து விட்டா ஒரே ஸ்ட்ரிங்ல வரும். இப்ப பாத்தீங்கன்னா பிரேக் ஆகுது பாருங்க அந்த ஸ்ட்ரிங். ஆமா, அங்கங்க சொட்டு சொட்டா வருது. சொட்டு சொட்டா வரும். அப்படி வந்ததுன்னா இன்னும் அந்த ஒரு கம்பி பதம் வரலன்னு அர்த்தம். இப்ப ஒரு கம்பி பதம் வரல, வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு நாங்க காட்டுறோம். இன்னொரு வழி இது மாதிரி ஒரு பவுல்ல எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி எடுத்து அந்த பாகை எடுத்து நீங்க ஒரு டாட் விட்டுட்டு இப்படி தண்ணியில கரைஞ்சதுன்னா இன்னும் கம்பி பதம் ஆகலன்னு அர்த்தம். அப்ப இன்னும் கம்பி பதம் வரல. வந்ததுக்கு அப்புறமா ஒரு பால் மாதிரி உருண்டை மாதிரி பிடிக்க வரணும். அப்பதான் ஒரு கம்பி பதம் வந்ததுன்னு அர்த்தம். சரி, வந்ததுக்கு அப்புறம் காட்டலாம். ஓகே, இப்ப பாருங்க ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. அதை எப்படி செக் பண்றது? இப்போ நீங்க இப்படி விட்டீங்கன்னா நல்லா அந்த கெட்டியா கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வருது. ரெண்டாவது இப்படி போட்டு தண்ணியில போட்டு இப்படி திரட்டினீங்கன்னா இப்படி பாலா ஆக முடியும். இப்படி பால் மாதிரி பிடிக்கலாம். இதுதான் ஒரு கம்பி பதம். ஆமா, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதுல என்ன போட்டிருக்கோம்? கொஞ்சமா ஏலக்காய் தூள், ஜஸ்ட் ஒரே ஒரு ஏலக்காவை நல்லா க்ரஷ் பண்ணிட்டு அப்படியே போட்டுட்டோம். ஓகே, போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பொரியை இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். கூட இன்னும் டேஸ்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா ஒரு கரண்டி நெய் கூட விடலாம். சரி, நெய் ஆப்ஷனல் தாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க இல்ல உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க விட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். அது இன்னும் கொஞ்சம் வாசமா இருக்கும். அவ்வளவுதான். இதை கலந்துட்டு இதை கடகட கொஞ்சம் வெதவெதப்பான சூடுல இருக்கும் போதே நம்ம குட்டி குட்டி பால்ஸா அதை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இது வெல்லம்ன்றதுனால சீக்கிரமா செட் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இறுகிரும். அப்படிதானே?
இது சீக்கிரமாக இறுகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கப்போ இதை உருண்டையாக பிடிச்சிடலாம். இதில் வேற ஏதாச்சும் டிப்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சொல்லலாம் நிர்மலா. கம்பி பதம் வரதுக்கு இப்போ நான் 100 ml தண்ணி விட்டேன் இல்லையா? ஆமாம், 100 ml தண்ணி விட்டதுனால நம்மளுக்கு அந்த கம்பி பதம் வர வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு 50 ml அந்த மாதிரி கம்மியாக தண்ணி விட்டு கூட கொஞ்சம் சீக்கிரமாக கம்பி பதம் வர வைக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா அப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எவ்வளோ சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. நெய் தடவாமல் பண்ணிங்கன்னா வராதுல நிர்மலா? ஆமாம், நெய் தடவைனா கொஞ்சம் கையில் ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிக்கணும். அப்போ தான் வந்து எடுத்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லா. ஓ, இந்த பாருங்க, ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்த்தீங்களா, பொரி உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரியே இது எல்லாத்தையுமே பிடிச்சிக்கலாம். ஒரே ஆளாக செய்யாதீங்க, ஏன்னா இது வேகமாக செட் ஆயிரும். அதனால 2 பேரா செய்யணும். அதனால நானும் சேர்ந்து செய்ய போறேன். என்ன நிர்மலா? ஆமா, வந்து சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. சரி, ஓகே, நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்தியான அதே மாதிரி பாரம்பரியமான ஒரு ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஆமா, இப்போ இருக்கிற ஜங்க் ஃபுட் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு குழந்தைங்களுக்கு இப்படி ஹெல்த்தியான ஸ்நாக்கை கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. அதே மாதிரி நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டு என்ஜாய் பண்ண இந்த மாதிரி பொரி உருண்டை, எள் உருண்டை, இது மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்தா அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. நமக்கும் வீட்டுல செஞ்சோம் அப்படின்ற திருப்தியும் இருக்கும். ஆமா, ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் இது. பாத்தீங்களா, 100 கிராம் தான் போட்டோம், அதுல எவ்வளவு வந்துருச்சு பொரி உருண்டை, அப்படித்தானே? ஆமா, இது நம்ம வெளியில கடையில வாங்குறதோட வீட்லயே பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப இது கடையில எல்லாம் கிடைக்கிறது இல்ல, அப்படிதானே? கடையில கிடைச்சாலுமே அதுக்குள்ள இவ்வளவு ரொம்ப சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மெனக்கெட்டா ஒரு அழகான ஒரு ஸ்நாக் நம்ம வீட்லயே செஞ்சு டேஸ்டா சாப்பிடலாம். அந்த கரெக்டான அந்த கம்பி பதம் அதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணணும். பண்ணிட்டு நெய் தடவிட்டு பண்ணணும் முக்கியமா. அப்பதான் எண்ணெய் தடவினீங்கன்னா கூட அவ்வளோக்கா வராது, நெய் தடவினீங்கன்னா கரெக்டா வந்துடும். எண்ணெயோ நெய் ஏதாவது ஒண்ணு கையில தடவிட்டு பண்ணாக்கா அழகா இந்த மாதிரி பால்ஸா வரும். இல்லாட்டி கையிலேயே பொரி வந்து பிரிஞ்சிடும், அப்படியே ஒட்டிடும் நம்ம கையிலேயே. ஸோ அதனால நல்லா அழுத்தி டைட்டா பிடிச்சிங்கன்னா கையில எண்ணெய் தடவிட்டு இப்படி அழகா பால்ஸா நம்ம பிடிக்க வரும். இந்த ரெசிபியை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் என்னோட இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். பாய்.